இந்த போராட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி இந்த நாட்டுக்கே நீங்க வழிகாட்டியாக இன்னைக்கு மாறி இருக்கீங்க. ஏன்னா எந்த இடத்துல போராட்டம் நடந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள யாரும் அசைக்க முடியாது, அவங்கள கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நாங்களே நாடாளுமன்றத்தில் பல நாட்கள் வெளியில தூக்கி எறியப்பட்டிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக. நாங்கெல்லாம் கேட்க முடியாதத, நாங்கெல்லாம் செய்ய முடியாதத அவங்க இடத்துக்கு கூட போய் பார்க்க முடியாதுன்னு நேத்து டெல்லியிலே ஜந்தர் மந்தர்ல போராடிய மாணவர்களை பார்ப்பதற்காக ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் அவங்கள பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும், நீட் வேணான்னு முதல் குரல் தமிழகத்திலிருந்து வந்த குரல் தான். காலகட்டத்தில் நம்முடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கும் அப்ப முதல்ல கவர்னர் கையெழுத்து போட மறுத்தாங்க, இப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட அது கையெழுத்து போடாமல் இன்றும் நிலுவையிலேயே இருக்கிறது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் நாடி இருக்கக்கூடிய நிலையிலே இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே ஜந்தர் மந்தர்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதே போல ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் பொழுதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்பொழுதுமே நீட்டுக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்கிறது. யார் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் ஒரு கட்சியின் அலுவலகத்துல அவங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மற்ற இடங்கள்ல போராடிய மாணவர்களுக்கு எதிராக காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு எங்களுக்கு புரியல. மாணவர்களுடைய போராட்டம் அறவழியில, இங்க இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் அது டெல்லியில நடக்கிற போராட்டமாக இருந்தாலும் மாணவர்கள் அறவழியில தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அரசாங்கங்கள் தான், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் நம்முடைய மாநில தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அவர்கள் அறவழியிலே செயல்படவில்லை என்பதுதான் இல்லைங்க. இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களை அழைத்து பேச தயாராக இல்லை. நேத்து அவங்க சொன்ன இடத்துக்கு போய் அவங்கள சந்திச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வைத்த 3 கோரிக்கைகளிலே 2 ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாணவர்கள் போராட்டம் 3வது கோரிக்கையையும் அவங்கள ஏத்துக்க வைக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சில நேரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான், மௌனமான நேரம்னு. இது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மௌனமான நேரமோ?